காதல். அத்தியாயம் 27. நெருப்பு நெருப்பு, தீ தீ. கிழவியின் கூக்குரல் நள்ளிரவின் நிசப்தத்தை குலைத்தது. மரம் செடி கொடிகள் கூட திடுக்கிட்டனவோ என்னவோ. இலைகளும் கிளைகளும் சலசலத்தன பரபரப்புடன். காலடி ஓசைகள் கிடுகிடுவென விரைந்தன. எங்கே 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 நெருப்பு? பெரிய பெத்துவின் மாளிகையிலிருந்து, தோட்டத்திலிருந்து, ரகுநாதரின் இருப்பிடத்திலிருந்து, சாலையிலிருந்து, பக்கத்து சத்திரத்திலிருந்து என இப்படி பல பேர் ஓடி வந்தார்கள். ஒவ்வொருவர் கையிலும் தீவட்டிகள் கொழுந்து விட்டிருந்தன. வெளிச்சம் வெள்ளமாயிற்று. மரத்தின் மீதிருந்த காஞ்சிபுரத்தான் சிரிப்பை அடக்கி கொண்டான். வரும் வழியில் பொறுக்கி எடுத்து வைத்திருந்த காய்ந்த சொல்லி அவன் கையிலேயே இருந்தது. அதை கொண்டு முதுகை சொரிந்து கொண்டான். கீழே நடக்கும் சுவையான அமளியை கவனித்தன அவன் கண்கள். குறும்புத்தனமாக நகைத்தன. ஓடி வந்தவர்கள் கூக்குரலின் உற்பத்தி ஸ்தானத்தை அடைந்தார்கள். பிறகு நின்றார்கள். கண்ணை கசக்கி கொண்டார்கள். சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். ஒருவரையொருவர் நோக்கினார்கள். யாரம்மா இங்கே கத்தியது நெருப்பு நெருப்பு என்று ஒரு ஆள் அதட்டினான். இன்னொருவன், அதோ லாயத்திலே படுத்து கொண்டிருக்கிறதே அந்த பாட்டிதான் போலிருக்கிறது என்று தெரிவித்தான். பதைப்புடன் ரகுநாதர் எழுந்தோடி வந்தார். என்ன இதெல்லாம்? மீசை நுனிகளை சுண்டியபடி பெரிய பெத்தவும் வந்தார். கண்ணிலே நித்திரையின் கலக்கம் புலப்பட்டது. திக்கென்றது காஞ்சிபுரத்தானுக்கு. ஒருவேளை தெய்வநாயகியும் எழுந்து வந்து விடுவாளோ? மயங்கி கிடப்பதாக பாசாங்கு செய்திருப்பதை மறந்து விடுவாளோ இந்த பரபரப்பில்? இல்லை இல்லை, தெய்வநாயகியின் பகுத்தறிவை அவன் குறைத்து மதிப்பிட்டு விட்டான். அத்தனை கூச்சலுக்கு பிறகும் அவள் எழுந்து வரவில்லை. இதோ இந்த பாட்டிதான் ஐயா சத்தம் போட்டது. பெரிய பெத்துவின் முன்னே இழுத்து வந்து நிறுத்தினார்கள் கிழவியை. தடால் என்று பெரிய பெத்துவின் காலிலே விழுந்தால் மூதாட்டி. சாமி, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த கிழத்தால உங்க நித்திரையெல்லாம் கெட்டதுங்களே, கோபிக்காதீங்க. கடும் சினம் ரகுநாதரின் குரலில் தெரிந்தது. விளையாடுவதற்கு இந்த நேரம்தான் பார்த்ததா இந்த கிழச்சனியன்? கட்டி வைத்து தோலை உரியுங்கள். ஏ பாட்டி, உளராமல் சரியாக பேசிய எஜமானரிடம் கிழவியை முரட்டுத்தனமாக எழுப்பி நிறுத்தினான் காவல்காரன் ஒருவன். கிழவியின் தலை ஆடிற்று. நா குளறிற்று. கண்ணிலிருந்து அருவி போல நீர் கொட்டியது. ஒன்றும் இல்லைங்க, கனா கண்டேனுங்க. சொப்பனம். நான் இருக்கிற வீடு தீ பிடிச்சிக்கிட்டு எரியிற மாதிரி ஒரே பயமா போச்சுது. அதனால தான் கத்திட்டேங்க, என்னை மறந்து. குப்பென்று சிரிப்பு வந்தது கூடியிருந்த பணியாட்களுக்கு. ஒருவருக்கு இருவராக பெரியவர்கள் நின்றிருப்பதைக் கண்டு அடக்கி கொண்டார்கள். பெரிய பெத்து சீறினார். சீ, வெறும் கனவுக்காகவா இப்படி ஊரை கூட்டினாய்? சனியனே, இந்த சென்னை பட்டணத்திலே உன் கட்டையை நீட்ட இடமா கிடைக்கவில்லை? போய் தொலை எங்காவது. வயசானாலே இந்த கோளாறுதான். ரகுநாதர் சமாதானப்படுத்தினார் அவரை. எனக்கு பரவாயில்லை, தங்களை சொல்லுங்கள். கௌரவமான விருந்தினர் வந்திருக்கிறீர்கள். தங்கள் உறக்கத்தையும் அல்லவா கெடுத்து விட்டாள் இந்த மூதேவி என்றார் பெரிய பெத்து. அப்படியானால் நானே மன்னிக்கிறேன் என்றார் ரகுநாதர். பெருந்தன்மைக்கு அடையாளமாக ஒரு புன்னகையும் வெளிப்பட்டது. சரி, நீங்கள் போய் படுங்கள் பாட்டி என்றார். ஆட்கள் ஒவ்வொருவராக திரும்பினார்கள். மூதாட்டியும் தான். லாயத்தில் பாயை உதறிக்கொள்ளும் சத்தம் கேட்டது. பெரிய பெத்துவுக்கு விடை கொடுத்து அனுப்பினார் ரகுநாதர். தன் மாளிகைக்குள் நுழைந்தார். தீவட்டிகள் அகன்றுவிட்டன. ஒளி வெள்ளம் காலி செய்த ஜாகையில் இருள் குடியேறிற்று. எண்ணெய் தீவட்டிகளின் புகை நாற்றம் மட்டும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. காஞ்சிபுரத்தான் மரத்தை விட்டு இறங்கவில்லை. ஏன்? எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறான்? திடீரென்று அவன் முகத்தில் மலர்ச்சி எதிர்பார்த்தது நிகழ்வதால். அடிமேல் அடி வைத்து ரகுநாதர் மீண்டும் வெளியே வந்தார். இருளில் மறைந்து நின்றவாறு தோட்டத்தை கவனித்தார். பெரிய பெத்துவின் மாளிகையை கண்ணோட்டம் விட்டார். இருண்ட இடங்களில் பார்வையை செலுத்தினார். யாரும் இல்லை என்று நிச்சயப்படுத்தி கொண்டு வெளியே வந்தவர் ஓசிப்படாமல் நடந்தார். இருட்டுதான், எனினும் காஞ்சிபுரத்தானின் கண்கள் அவர் அடிச்சுவட்டை பின்தொடர்ந்தன. மேற்கு திசையின் கோடி மூங்கில் வேலியின் பக்கம், பாழடைந்த கிணற்றின் பக்கத்தில் நின்றார் ரகுநாதர். எச்சரிக்கையாக நாற்புறமும் பார்த்து கொண்டார். காஞ்சிபுரத்தான் கவனித்து கொண்டே இருந்தான். துணி துவைக்கும் பாறாங்கல் ஒன்று இடுப்பு உயரத்துக்கு அங்கே இருந்தது. அது சரியாக இருக்கிறதா என்று பரிசோதிப்பது போல நகர்த்தியும் தடவியும் பார்த்தார் ரகுநாதர். சரியாக இருப்பதாக எண்ணிக்கொண்டார் போலும். திரும்பிவிட்டார். மிக அருகில் வந்தபோது காஞ்சிபுரத்தான் கவனித்தான் ரகுநாதர் முகத்தில் நிம்மதி படர்ந்திருப்பதை. சிங்காவரத்து சதிகாரன் மாளிகைக்குள் நுழைந்ததும் காஞ்சிபுரத்தான் மரத்திலிருந்து இறங்கி வந்தான். ரகுநாதரை காட்டிலும் எச்சரிக்கையாக இருந்தது அவனுடைய நடை. லாயத்தை மெல்ல அடைந்தவன்,
பாட்டி என்று அழைத்தான். பொல்லாத கிழவி சிரித்து கொண்டே வெளியே வந்தாள். ரொம்ப நன்றி பாட்டி, என்னால் பாவம் உங்களுக்கு ஏகப்பட்ட திட்டு என்றான் காஞ்சிபுரத்தான். அதெல்லாம் இல்லை தம்பி, நீ அப்போ கொடுத்த பணம் என் பேத்தியோட கல்யாணத்துக்கு எவ்வளவு கை கொடுத்தது தெரியுமா? பாட்டியின் பேச்சிலே நெகிழ்ச்சி தெரிந்தது. அதுக்காக தான் நான் என்ன வேணாலும் செய்யலாமே. நீங்க அப்படி சொல்றீங்களா? சிரித்தான் காஞ்சிபுரத்தான். எனக்கு என்ன தோன்றியது சொல்லட்டுமா? காஞ்சிபுரத்தை முதுகில் மண் காட்டி விட்டதே இந்த சென்னை என்று நினைத்தேன். எனக்கு புரியலையே தம்பி என்றாள் பாட்டி. அதாவது என் சொந்த ஊர் காஞ்சிபுரம். நடிப்பிலும் நாட்டியத்திலும் கை தேர்ந்த கலை செல்விகள் எங்கள் ஊரிலேதான் உண்டு என்று இருமாந்திருந்தேன். பொய்யாக்கிவிட்டது இந்த சென்னை பட்டினம். இங்கே ஒரே இரவுக்குள் ஒரே மாளிகைக்குள் 2 கை தேர்ந்த நடிகைகளை சந்தித்து விட்டேன் பாருங்கள். கிழவி ஒரு கொட்டாவி விட்டாள். என்னென்னவோ சொல்கிறாய் தம்பி, எனக்கு புரியல. எதுக்காக இப்படி என்னை கத்த சொன்னாயோ, எதுக்காக கும்பல் கூட்ட சொன்னாயோ? அது மட்டும் புரிய போகிறதா பாட்டி? குறுக்கிட்டான் காஞ்சிபுரத்தான். ஒரு சின்ன மன தத்துவ பரீட்சை பண்ணினேன். என்ன தெரியுமா? ஆபத்து ஆபத்து என்று அலறி புடைத்து கொண்டு பல பேர் கூடுகிற போது கவனியுங்கள், அது தெரியும். ஒவ்வொருவரும் எது தங்களுக்கு ரொம்ப பிரியமானதோ அது பத்திரமாக இருக்கிறதா என்றுதான் பார்ப்பார்கள். இங்கே ஒரு பெரிய மனிதர் ரகசியமாக கொஞ்சம் பொக்கிஷத்தை ஒளித்து வைத்திருக்கிறார். அந்த இடத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் உங்களை கத்த சொன்னேன். ரொம்ப நன்றி பாட்டி, போய் படுத்து கொள்ளுங்கள். காஞ்சிபுரத்தானுக்கு அவசரம்தான். ஆனால் கிழவியை இருளில் தனியே அனுப்ப மனமில்லை. கையை பிடித்து அழைத்து சென்றான் லாயத்துக்குள். முரட்டு கோணியை உதறி போட்டான். படுக்க சொன்னான் பாட்டியை. கிழிசல் போர்வையை போர்த்திவிட்டு தூங்குங்கள் பாட்டி என்றான். நல்ல பிள்ளையா இருக்கிற, சாக்கிரதையா இரு தம்பி. உனக்கு யாராவது ஏதாவது கெடுதல் பண்ணி கொண்டே இருக்கிறார்களே என்று வருந்தினாள் கிழவி. காஞ்சிபுரத்தான் கையில் இருந்த சுள்ளியை உயர்த்தி பிடித்தான். பார்த்தீர்களா பாட்டி, கையிலே எப்படிப்பட்ட ஆயுதம் வைத்திருக்கிறேன். ஒரு பயல் என்னிடம் வம்பு பண்ண முடியாது என்றான். பொக்கை வாயை திறந்து பாட்டி சிரித்து கொண்டிருக்கையில் பாழும் கிணற்றை நோக்கி காஞ்சிபுரத்தானின் நடை விரிந்தது. பார்ப்பதற்கு எவ்வித சந்தேகத்தையும் ஏற்படுத்தவில்லை அந்த பாறாங்கல். ஆட்டி பார்த்தான், சற்றே அசைந்தது. தட்டி பார்த்தான், துவாரமுள்ள இடம் போல ஓசை தந்தது. மூச்சை பிடித்து கொண்டு கல்லை புரட்டினான். ஒரு ஆள் நுழையக்கூடிய அளவுக்கு வழி ஏற்பட்டது. இறங்கி செல்லும் படிக்கட்டுகளும் புலப்பட்டன. கிட்டத்தட்ட விடியும் வேளை. வெளிச்சம் சற்று பரவியது. ஒவ்வொரு படியாக இறங்கினான். கால் வெட்டப்பட்டதா என்ன? சரையில் என்று நின்று விட்டான் காஞ்சிபுரத்தான். அந்த சரசரப்பு ஓசை ஒரே ஒரு இடத்திலிருந்துதான் வர முடியும். விஷ ஜந்துக்களின் நடமாட்டம். நின்று நிதானித்து ஆராய்ந்தான் அரைகுறை வெளிச்சத்தின் உதவியால். 4-5 இரும்பு பெட்டிகள் இருந்தன சுவர் ஓரமாக. ஆனால் ஒவ்வொரு பெட்டியையும் சுற்றி நண்டுகள், ஜலமண்டலிகள். ரகுநாதரின் மாயாஜாலங்களை அறிந்தவன்தான் காஞ்சிபுரத்தான். ஆனால் நச்சு பிராணிகளை கூட வசியப்படுத்தும் அளவுக்கு அவர் கை தேர்ந்தவரா? அவனால் நம்ப முடியவில்லை. 2 அடி முன்னே வைத்தான். புறுபுறு என்று அவையும் முன்னே வந்தன. பெட்டிக்குள் இருப்பது ரகுநாதர் திரட்டி வைத்திருக்கும் கம்பெனி நாணயம்தான். ஆனால் ஐயத்தை தீர்த்து கொள்வது எப்படி? பெட்டியை திறந்து பார்க்க வேண்டுமே. நெருங்கினால் பெட்டியின் மூடி திறக்குமோ என்னவோ. பரலோகத்தின் வாசல் திறந்து விடுவது நிச்சயம். கையிலேயே வைத்திருந்த சுள்ளியை ஓங்கினான். அந்த விஷ ஜந்துக்கள் நகர்ந்து ஓடி சுவரின் மூலையில் பதுங்கிக் கொண்டன. அட பயங்கொள்ளிகளா என்று சிரித்தான் காஞ்சிபுரத்தான். சுள்ளியை எரிந்துவிட்டு பெட்டிகளை நோக்கி முன்னேறினான். ஓடிய ஜந்துக்கள் உடனே வந்து பெட்டியை சூழ்ந்து கொண்டன. ஷ் போ! கையை வீசி ஆட்டினான். ஆனால் அவை நகர காணோம். சுள்ளியை கையில் எடுத்து ஓங்கினான். பழையபடி அவை ஓடி ஒளிந்து கொண்டன. சுள்ளியை எறிந்தான். திரும்பி வந்துவிட்டன. கையில் எடுத்தான். ஓடின. ஒரே வினாடியில் உண்மை புலப்பட்டது காஞ்சிபுரத்தானுக்கு. கையில் இருந்த சுள்ளியை அளவு கடந்த ஆச்சரியத்துடன் பார்த்தான். பிரமிப்பு அவன் மனத்தையே மறக்க வைத்தது. அவன் எங்கிருந்தோ பொறுக்கி கையில் வைத்திருந்தது வெறும் சுள்ளி அல்ல, விஷமுறி சக்தி அடங்கிய மூலிகை குச்சி. காற்று பட்டாலே நச்சு பிராணிகள் நடுங்கியோடும் வலிமை கொண்டது. உயர்த்தி பிடித்த மூலிகை குச்சியுடன் முன்னேறினான். மூளையில் சுருண்டு முடங்கின நச்சு பிராணிகள். இரும்பு பெட்டியை தூக்கி பார்த்தான். என்ன கனம், என்ன கனம்! திறந்து கையை விட்டு அள்ளி எடுத்தான். கை நிறைய பவுன் நாணயங்கள் வந்தன. சந்தேகமில்லாமல் ரகுநாதரின் கள்ளப்பிழைப்பு ருசுவாகிவிட்டது. முட்டாள் கம்பெனிக்காரன். கத்தி பாய்ச்சவிருக்கும் கரத்துக்கு சந்தனம் பூசுகிறானே அப்பாவி!
ஒரே ஒரு நாணயத்தை இடுப்பில் முடிந்து கொண்டான். பெட்டிகளை பழையபடி வைத்துவிட்டு திரும்பி நடந்தான். ஒளிந்த ஜந்துக்கள் சரசரவென முன்வந்து பெட்டிகளை சூழ்ந்து கொண்டன. தெய்வாதீனமாக கிடைத்த மூங்கில் குச்சியை ஒடித்து இடுப்பில் சொருகி கொண்டான் காஞ்சிபுரத்தான். கோழை எஜமானனுக்கு ஏற்ற கோழை காவலர்கள் என்று நகைத்தபடி வெளியேறினான். பொல பொலவென்று விடிந்து கொண்டிருந்தது. கண் விழித்த குஞ்சுகளை தாய் பறவைகள் சீராட்டின. கண்ணாடியில் முகம் பார்க்கும் அழகு மங்கையென வானம் நோக்கி உயர்ந்தன மலர்ந்த பூக்களின் வதனங்கள். பொத்தென்று காஞ்சிபுரத்தான் மீது எதுவோ விழுந்தது. ஒரு நாவற்பழம். நிமிர்ந்து பார்த்தான். சாளரத்தருகே மறைவாக நின்றிருந்தாள் தெய்வநாயகி. சொல்லாமல் செல்வதுதான் நல்லவனுக்கு அடையாளமா என்றால், ஆதாரம் கிடைத்ததா? மடியில் இருக்கிறது. முடிச்சை காட்டினான் காஞ்சிபுரத்தான். குற்றவாளி உங்கள் தந்தை அல்ல, ரகுநாதர் தான். தெய்வநாயகி அதிசயித்தாள். ஓ, விருந்தாளியின் பொழுதுபோக்கா அது? சரி, என்ன செய்ய போகிறாய்? கம்பெனி கவர்னரிடம் சொல்ல போகிறேன். ருசுவையும் காட்டப் போகிறேன். அப்புறம் நமக்கு வேலை இல்லை. கோட்டையில் இருப்பவர்கள் ரகுநாதரின் ஆசை கோட்டையை தரைமட்டமாக்கிவிட மாட்டார்களா என்ன? அவ்வளவு எளிதாக கணக்கு போட்டு விடாதே, எச்சரித்துவிட்டு கேட்டாள் தெய்வநாயகி. உன் அடுத்த வேலை என்ன? சொன்னால் எரிச்சல் அடைவீர்கள். ஏன்? பிடிக்காதவரின் பெயர் வரும். யாரது? சிவ சிதம்பரம். காஞ்சிபுரத்தான் புன்னகை செய்தான். காலையும் கையையும் வாங்கிவிடும்படி முன்னொரு நாள் எனக்கு கட்டளையிட்டீர்களே, அதே சிவ சிதம்பரம்தான். அவருடைய புரட்சி திட்டத்துக்கு உதவி செய்ய போவதாக எனக்கு ஒரு வேலை பணித்திருக்கிறார். புரட்சி திட்டமா? அந்த கோழை சிவ சிதம்பரமா? எள்ளி நகையாடினாள் தெய்வநாயகி. யாரை வேண்டுமானாலும் இகழுங்கள், வீர சிவ சிதம்பரத்தை இகழுவதை நான் பொறுக்க மாட்டேன். சாளரத்தின் வழியே தாவி அறையினுள் குதித்தான் காஞ்சிபுரத்தான். இதை பாருங்கள். வயிற்றை சுற்றி கட்டியிருந்த துணிப்பட்டையை பிரித்து எடுத்தான். என்ன இது? ருசு. சிவ சிதம்பரம் கோழை அல்ல என்று நிரூபிக்கும் தடயம் இது. கோட்டையின் படத்தை காட்டினான் காஞ்சிபுரத்தான். வியப்பினால் தெய்வநாயகியின் கண்கள் விரிந்தன. அவர் சிவ சிதம்பரம் இப்படிப்பட்ட தைரியசாலியா என்றாள். அவளது பவழ அதரங்கள் மெல்ல நடுங்கின. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.